மலேசியானாலே முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வருது பத்துமலை முருகன் கோவில் தான். ஆமாங்க, அது பத்துகேஸில் இருக்குது. நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோவிலுக்கு போயிட்டோம். மலேசியாவில் இருக்க இந்த முருகன் கோவில் உள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா பத்துகேஸு. ஸோ அந்த பத்துகேஸ் குகை வந்து பார்த்திங்கன்னா 400 மில்லியன் வருஷம் பழமை வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது. இவ்வளோ பழமை வாய்ந்த குகையில் எப்படி முருகன் சிலை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1891 கே தம்முசாமி பிள்ளை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோவில் வந்து உருவாக்கியிருக்காரு. இந்த பத்துமலை கோவிலில் வந்து என்ட்ரன்ஸ் வந்து வேல் வடிவத்தில் இருக்கிறனால அவருக்கு இங்கே முருகன் கோவில் உருவாக்கணும்னு சொல்லிட்டு எண்ணம் வந்திருக்கு. கீழேருந்து நம்ம மேலே மூலஸ்தானத்துக்கு வரதுக்கு 272 ஸ்டெப்ஸ் ஏறி வரணும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் முருகனை பார்த்ததுக்கப்புறமா கே ரோகன் ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு யூடியூபரை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. அப்படியே மேலே ஏறி போனோம்னா முருகன் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானோடய இருப்பாங்க. ஸோ அவங்களையும் பார்க்கலாம். இங்கே இருக்க பாறை எல்லாமே சுண்ணாம்பு பாறை தான். ஸோ மலேசியா முருகன் கோயிலே ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா வெளியில் இருக்க 140 அடி உயரம் உள்ள முருகன் சிலை தான். அவர் தான் உலகத்திலே உயரமான சிலைன்னு சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ வந்து சேலத்தில் இருக்கவதான் உயரமானவர். இந்த முருகன் கோயில் லாங் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.